வணக்கம். இந்த ரைட் சேனல் என்கின்ற சரியான வழி மூலமாக, நேர் வழி மூலமாக வருகின்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வணங்கி, மீண்டும் இந்த நன்னாளிலே, இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே நிகழ்ச்சியை தொடருவோம். வணக்கம். இந்த பாடலை எழுதிய இருவருடைய பாடலையும் உங்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக படிக்கின்றேன். திருப்பாவிலே நாச்சியார் சொல்லுகின்றார், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்கள் முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடங்கையன் பங்கைய கண்ணனை பாடேலேர் எம்பாவாய். சங்கையும் சக்கரத்தையும் தன் இரு கரங்களிலே வைத்துள்ளவனை பற்றி பாடு. அப்படி நீ பாடினால் உனக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பது நன்றாக தெரியும் என்று சொல்லிவிட்டு, இந்த பக்கத்திலே திருவெம்பாவையை பார்த்தால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுகின்றார்? காதார் குழையாட பைம்பூன் கல்லாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாவாடி போதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வனிதன் பாத திறம்பாடி ஆடையிலே ரம்பாவாய். ஒரு விதத்திலே பார்த்தால் அங்கே ஆண்டாள் நாச்சியார் நாராயணனுடைய கரங்களை பற்றி, அந்த கரங்களிலே உள்ள திறங்களை பற்றி, அந்த திறங்கள் எதற்காக உண்டாகின என்பதை சொல்லி, அதை நீ பாடு, அதுக்குரியவனை பாடு, அவனை பாடினால் உனக்கு அறநிலை கிட்டும் என்கிறார். இங்கே பார்த்தோம் என்றால் சிவபரம்பருடைய பாதங்கள், அந்த பாதங்கள் எப்படிப்பட்டவை? அந்த பாதங்கள் சாதாரண பாதங்கள் அல்ல. அந்த பாதங்களை நினைத்து நீ பாடினால் உனக்கு திருநிலை கெட்டும் என்று இவர் காடுகின்றார். மேலே உள்ள பகுதி, இந்த உடம்போடு இணைந்திருப்பது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், கரங்கள். அதையே எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் தாங்கி நடக்கின்ற இந்த கால்களை லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி என்று சொல்லுவார்கள். அவைகள்தான் கால்கள். ஒருவர் பகவானுடைய கரங்களை பற்றி சொல்லுகின்றார், ஏனொருவர் பகவானுடைய கால்களை பற்றி சொல்லுகின்றார். இந்த உருவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உருவங்கள் எதை காட்டுகின்றன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த உருவங்கள் நமக்கு காட்டுகின்றது எதுவென்றால், வெளியே பார்க்கின்ற பொழுது பக்தி நெறியிலே ஒரு இறைவனுக்கு உரிய அந்த உடல் பாகம் என்று நினைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் பக்தி நெறிக்கு அப்பால் சென்று ஞான நெறியிலே பார்த்தீர்கள் என்றால் அது காட்டுகின்ற சிறப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நான் முன்னே குறிப்பிட்டதை போன்று அந்த பகவான் சிவபரம்பொருளுக்கு 5 மூர்த்திகள் இருக்கின்றன என்று சொன்னேனே, அந்த 5 மூர்த்திகளிலே அவன் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் சாதாரண பாடம் அல்ல. அதிலே முதல் மூர்த்தியாக நான் சொன்னேன் அல்லவா, அந்த முதல் மூர்த்தியாக இருப்பவன்தான் தட்சிணாமூர்த்தி. தெற்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தி, அவன் என்ன கற்றுக் கொடுக்கிறான் என்பதை பார்ப்போம். அவன் அமர்ந்திருக்கின்ற இடம் இருக்கிறதே, அது ஆலமரத்திற்கு அடியிலே அமர்ந்திருக்கின்ற இடம். அந்த ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற அவன் எப்படி உட்கார்ந்திருக்கின்றான் என்று பார்த்தால், அமைதியின் உச்சக்கட்டத்திலே உட்கார்ந்திருக்கின்றான். அவனுக்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் 7 வயதானவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் முதுமையின் கட்டத்திலே இருப்பார்கள். ஆனால் இவனை பார்த்தீர்கள் என்றால் இளமையின் கட்டத்திலே இருப்பார். இவர் எப்படி உட்கார்ந்திருக்கின்றார் என்றால், தன்னுடைய கரத்திலே உள்ள 2 விரல்களை ஒன்றாக்கி 3 விரல்களை மேலே காட்டி உட்கார்ந்திருக்கின்றார். கீழே அமர்ந்திருக்கின்ற இவர்கள் எல்லோரும் எதை கவனிக்கிறார்கள் என்றால், இவர் சொற்பொழிவாற்றுகிறாராம், வியாக்கியானம் செய்கிறாராம், சொற்பொழிவாற்றுகின்றார். யாரு? இந்த சிவபரம்பொருள் தெற்கு பக்கமாக அமர்ந்திருக்கின்றாரே அவர், சாந்தமூர்த்தி என்று சொன்னேனே அவர், தட்சிணாமூர்த்தி என்று சொன்னேனே அவர்
அவர் என்ன செய்கிறார்? சொற்பொழிவாற்றுகின்றார், வியாக்கியானம் செய்கின்றார். அந்த வியாக்கியானத்தை இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களாம். அவர் என்ன அவருடைய சொற்பொழிவு என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? மௌனமே அவருடைய சொற்பொழிவு. சரி, மௌனமே சொற்பொழிவு என்றால் இவர்கள் என்ன கேட்டு புரிந்து கொண்டார்கள்? அவர்கள் கேட்டு புரிந்து கொண்டார்கள் என்பதை விட அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த வடிவு காட்டுகின்றாரே, இந்த 2 விரல்கள், ஆள்காட்டி விரலையும் கட்டை விரல் என்று சொல்லுகின்றமே முதல் விரல், அதை 2ஐயும் இணைத்து அதற்கு அடுத்து வருகின்ற 3வது 4வது 5வது விரல்களை எல்லாம் மேல் நோக்கி வைத்திருக்கின்றாரே, அந்த முத்திரையை பார்த்து இவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த முத்திரை என்ன சொல்லுகிறது? இந்த முத்திரை என்ன சொல்லுகிறது என்றால், இதோ பார், ஆள்காட்டி விரலை காட்டி மற்றவர்கள் மீது குற்றத்தை சாட்டாதே, மற்றவர்கள் மீது நீ எல்லோரும் பேரும் குற்றவாளியாக்காதே, அதை மடக்கி உன்னுடைய கட்டை விரல் இருக்கிறதே, அந்த கட்டை விரல் எப்படிப்பட்ட விரல் தெரியுமா? ஹிருதய அங்குஷ்டம் என்று பெயர் அதற்கு. ஒவ்வொரு மனிதனுடைய அங்குஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற கட்டை விரல் அவனுடைய இருதயத்தின் அளவை சேர்ந்தது. அங்குஷ்டம் ஹிருதய மாத்திரானே என்று சொல்லுவார்கள் வடமொழியிலே. அப்படிப்பட்ட இருதயத்தோடு இணைந்திருக்கின்ற அந்த கட்டை விரலோடு உன்னுடைய ஆள்காட்டி விரல் இருக்கிறதே, மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுகிற விரல், அந்த விரலை மடக்கி வைத்துவிட்டு நீ என்ன குற்றவாளி செய்கிறாய், நீ எப்படிப்பட்ட குற்றவாளி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற தவறுகள் என்ன, குற்றங்கள் என்ன, பாவங்கள் என்பதை சுட்டி காட்டட்டும், அப்படிப்பட்ட நிலையை நீ தெரிந்து கொள் என்பது சொல்லுவதற்கிறே, அதுதான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரை இந்த மண்ணிலே 2 கடவுள் காட்டுகின்ற முத்திரை. ஒன்று தெற்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி இருக்கின்றாரே அவர் காட்டுவது, இன்னொருவர் மலையிலே இருக்கிறாரே ஐயப்பன், அவர் காட்டுவது. ஐயப்பன் காட்டுவதும் இதே முத்திரை தான். அன்றோர் பெருமக்களே, இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிவப்பரம்பொருளுக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, அந்த உடலிலே 5 தலைகள் இருக்கின்றன, அதிலே முக்கியமான எல்லாமே முக்கியமானவைதான். இந்த தட்சிணாமூர்த்தி என்ன சொல்லுகின்றார் என்றால், அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வியாக்கியானம் பண்ணுகிறார் என்றார். அந்த வியாக்கியானம் புரிகிறது என்றால் என்ன சொல்லுகிறார்கள்? அது புரிந்துவிட்டது என்பது இந்த சின்முத்திரையை பார்த்து புரிந்துவிட்டது. அது வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, சித்திரம் வடதுரார்முலே விருத்தா சிஷ்யகா குருர் யுவகா குருவாஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ய சம்யகா. இந்த 2 வரிகளுக்கு என்ன பொருள் தெரியுமா? இதோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே அமைதியின் வடிவமாக, எங்கே? ஆலமரத்தின் கீழே. சித்திரம் வடதுரார் முலே, வடதுரார் என்றால் ஆலமரம் என்று பொருள். ஆலமரத்தின் கீழே எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? சித்திரம், ஓவியம் போல் உட்கார்ந்திருக்கின்றார். யார்? சித்திரம் வடதுரார் முலே விருத்தா சிஷ்யகா. இவர் உட்கார்ந்திருக்கிறார் அல்லவா, இவர்தான் கீழே இருக்கின்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் குரு. இந்த இடத்திலே விருத்தா சிஷ்யகா குரு யோகா. அதாவது சிஷ்யர்களெல்லாம் வயதானவர்கள், விருத்தா சிஷ்யகா. ஆனால் குருவாக இருக்கின்ற இவர் இருக்கிறாரே, இவர் இளைஞர், குரு யோகா. என்ன ஆயிற்று? சித்திரம் வடதுரார்மலே விருத்தா சிஷ்யகா குரு யோகா குரு வாஸ்து மௌனம் வியாக்கியானம். குரு வியாக்கியானம் செய்கிறார், சொற்பொழிவாற்றுகின்றார். என்ன சொற்பொழிவு? மௌனமே வியாக்கியானம். அமைதியாக இருக்கிறாரே, அதுதான் சொற்பொழிவு. ஆனால் அவர்களுக்கு புரிந்து விடுகிறது. என்ன புரிகிறது? சித்திரம் வடதுரார்முலே விருத்தா சிஷ்யகா குரு யோகா குருவாஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ய சம்யகா. சிஷ்யர்களுக்கெல்லாம் அந்த சின்முத்திரையை பார்த்து புரிந்து விடுகிறது. அந்த சின்முத்திரை என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை குற்றம் சாட்டாதே, உன்னுடைய குற்றத்தை சாட்டுகின்ற ஆள்காட்டி விரலை திருப்பி உன்னுடைய இதயத்தோடு காட்டுகின்ற அந்த அங்குஷ்டம் என்று சொல்லுகின்ற அந்த கட்டை விரலோடு இணைத்துவிட்டு, இந்த 3 விரல்கள் இருக்கின்றனவே, இதை மேல் நோக்கி காட்டு. அந்த மேல் நோக்கி காட்டினாய் என்றால் நீ குற்றத்தின் அடிப்படையை புரிந்து கொண்டு மற்றவர்கள் மீது ஏற்றாமல் உன்னுடைய குற்றங்களை காட்டி உன்னை நீ திருத்திக் கொள்ளலாம். இந்த 3 விரல்கள் எதை சொல்லுகின்றன? இந்த 3 விரல்கள் தான். இந்த 3 விரல்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்த மனம் என்கின்ற அதனுடைய அடித்தளமாக இருக்கின்ற சித்தம் இருக்கிறதே, அந்த சித்தத்திலே சேருகின்ற மலங்களான ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற மும்மலங்களை குறிப்பிடுகின்றன. இந்த ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற இந்த மும்மலங்களும் உன்னை விட்டு சென்றதென்றால் நீ
தூய்மையின் அடிப்படையிலே உன்னால் ஒழுங்காக வர முடியும். அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான், அதைத்தான் இறைநிலை எதிர்பார்க்கிறது, அதைத்தான் இயற்கை எதிர்பார்க்கிறது. இந்த நிலையை சொல்லி காட்டுகின்ற நிலை இருக்கிறதே, அந்த மூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி, அந்த மூர்த்தி தான் சாந்தமூர்த்தி. அந்த சாந்தமூர்த்தி 5 மூர்த்திகளிலே ஒருவர். நான் எதற்காக சொல்லுகின்றேன்? இந்த மார்கழி மாதத்தில் இதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், சிவப்பரம்பொருளை தலைவனாக காட்டி திருவம்பாவையிலே பல இடங்களிலே அவனுடைய புகழை சொல்லுகின்ற இந்த மாமனிதன் எதற்காக இதை காட்டுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனித நிலையிலிருந்து உயர்ந்து தெய்வ நிலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டோர் பெருமக்களே, இந்த நிலையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல துன்பங்களை நம்மாலேயே நீக்க முடியும். ஆகையால் மற்றவர்கள் மீது குற்றத்தை சாட்டி, மற்றவர்கள் மீது குறைகளை சாட்டி அவர்களை குற்றவாளியாக்குவதை விட அந்த விரலை உன்பக்கமே நீ திருப்பி உன்னிடம் உள்ள குறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள் என்பதை காட்டுகின்ற முகம்தான் இந்த சாந்த மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற, தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற சிவப்பரம் பொருளுடைய தெற்கு பாகுகின்ற முகமாகும். இன்னும் நாம் வந்தோம் என்றால் மற்ற மூர்த்திகளுக்கும் பல இருக்கின்றன. அந்த மூர்த்திகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடுத்தடுத்து இவர்கள் எந்த கருத்திற்காக போராடுகின்றார்கள், இந்த போராட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த நிலைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டோர் பெருமக்களே, இன்னும் ஒரு முறை ஒன்றை சொல்லுகின்றேன். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகுமிறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகுமிறைக்கு. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதிண்டோம் மண்ணுமுயிர்க்கு. இந்த தமிழ் வேதம் இருக்கிறதே, அது நம்முடைய 4 வேதங்களிலே காட்டப்படுகின்ற அத்தனையும் அழகான மொழியிலே கொடுக்கப்பட்ட ஒரு வேதம். இந்த வேதம் காட்டுவதைத்தான் அங்கு அழகாக சொன்னான். சித்திரம் வடதுரார் முலே விருத்தா சிஷ்யகா குரு யோகா குருவாஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்யசம்யகா என்று. இந்த குரு அமர்ந்திருக்கின்றானே இளமையான நிலையிலே, என்றைக்கும் மாற முடியாத நிலையிலே, அமைதியான நிலையிலே, சாந்த நிலையிலே அவன் காட்டுகின்ற இந்த சின்முத்திரை இருக்கிறதே, அந்த சின்முத்திரை தான் நீ உன்னுடைய குற்றங்களை தெரிந்து கொண்டாய் என்றால், அந்த குற்றங்களின் மூலமாக வாழ்ந்து தூக்கி எறிந்துவிட்டு நடந்தாய் என்றால், அது இறைவன் அந்த வழியை காட்டி உன்னை நடக்க வைப்பான். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. ஆகையால் பிறர் குற்றத்தை நீ பார்த்து கொண்டு அவர்களை குற்றம் சாட்டி நீ குற்றவாளியாக இருக்காதே, உன்னுடைய குற்றத்தை மாற்றிக்கொள், தீர்த்துக்கொள். அப்படிப்பட்ட நிலையை சென்றாய் என்றால் இறைவனுடைய நீதிமன்றத்திலே நீ 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 வெற்றி பெறுகின்றாய் என்று பொருள். ஆண்டவர் பெருமக்களே, இந்த நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாவை திரும்பம்பாவை கற்றுக் கொடுக்கின்ற பல பாடங்களிலே இது ஒரு பாடல், இது ஒரு பாடம். இந்த பாடத்தை நாம் தொடர வைப்போம் என்று சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம், நன்றி.